ஹலோ யாருவே? சிட்டிசன். யாருலே சிட்டிசன்? ஒரிஜினல். ஒரிஜினல்னா அப்போ டூப்ளிகேட் சிட்டிசன் வேற இருக்கானல்ல? பேங்க மோசடி பண்ணவன் டூப்ளிகேட் சிட்டிசன். அந்த பணத்தை திருப்பி கட்ட வைக்கிறவன் ஒரிஜினல் சிட்டிசன். என்ன? அதுக்கு என்ன கேம்ல போன் பண்ணா? ருஷி பேங்க நீ தான் திவால் பண்ண. டோட்டல் 20 கோடி ரூபாய யாருக்கும் தெரியாம பேங்க் மேனேஜர் கிட்ட நாளை காலையில 10 மணிக்குள்ள ஒப்படைக்கிறேன். முடியாதுன்னு என்னத்துல புடுங்குவ? நான் என்ன புடுங்க வேண்டும்? உன் புள்ள வாயாலிய சொல்வான் கேளு. ரிவால்வர் வச்சு மிரட்டுறான் டாட். நீங்க பணம் கொடுக்கலன்னா என்ன போட்டு தள்ளிடுவேன்னு பயமுறுத்துறான் டாட். டூ சம்திங் டாட் ப்ளீஸ். நான் என்ன புடுங்குவேன்னு இப்ப புரிஞ்சுதா? ரொம்ப ஆடாதடா, நான் மினிஸ்டர்ல தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சுதாண்டா உன் புள்ளைய கிட்னாப் பண்ண. ஏய், நான் மனசு வச்சா இப்பவே உன்னை பரலோகம் அனுப்பிடுவோம்ல. நீ நினைக்க மட்டும் தாண்டா முடியும். நான் நினைச்சா இப்பவே அனுப்பி வச்சிருப்பேன். டாட் ப்ளீஸ் சேவ் மீ டாட். டாட் ப்ளீஸ் கிவ் தி மணி. டாட் எப்படியாவது பணத்தை அனுப்பி வச்சிருங்க டாட். 20 கோடிக்கு பதிலா 200 கோடி சம்பாதிக்க முடியும் டாட். ப்ளீஸ் சிட்டிசன் கேட்ட அந்த பணத்தை எப்படியாவது அனுப்பி வச்சிருங்க டாட். ப்ளீஸ் டாட் ப்ளீஸ். ஓகே தானே? அனுப்பி வைக்கிறேன். என் புள்ளைய மட்டும் விட்டுல. பணம் அனுப்புனதுக்கு அப்புறம் மேனேஜர் சார், இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன் சார். என் பையனை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சாலே போதும் சார். நீ 9 மணிக்கு பேங்க்குக்கு போய் டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறேன், 11 மணிக்கு பேங்க்குக்கு வாங்கன்னு சொல்லு. சொல்லிடுறேன் சார். 20 கோடி கேஷ் யாரோ கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த கேஷை நீ டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்த பின்னால உன் புள்ள பத்திரமா உன் வீட்டுக்கு வந்து சேருவான். ஓகே? ஓகே சார். மேனேஜர் சங்கருங்கிறது நீங்க தானா? ஆமா, நான் தான். இந்தாங்க சாவி. இதுல 20 கோடி ரூபாய் இருக்கு. சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரிங்க. இந்திராமா, இந்தாங்க. நீங்க கட்டின 2 லட்சம் ரூபாய். லோகேஷ், இந்தா. தேங்க்யூ சார். கோபால், பேங்க் திவால் ஆயிடுச்சு. எங்க பணம் கிடைக்காம போயிருமோன்னு நினைச்சேன். இதை வாங்கி கொடுத்த புண்ணியவானுக்கு கோடி நம்ம நமஸ்காரம். நாட்டுல திவாலான பேங்க்ல இருந்து பணம் வர்றது இதுதான் முதல் தடவை. சந்தோஷமா இது இருக்கு. உண்மையான என்னால நம்பவே முடியல. இந்த பணத்தை வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் நடத்த போறேன். யோமல அந்த சிட்டிசன் என் புள்ளைய கடத்திட்டு போய் போட்டு தள்ளிடுவேன் மிரட்டு என்கிட்ட இருந்து 20 கோடியை பிடிக்கிட்டாமல. ஆஃப்டர் ஆல் ஒரு எஸ்ஐ என்னையே ஏத்து பேசிட்டாமல. என்னோட அரசியல் வாழ்க்கையில இந்த 2 சம்பவமும் பெரிய அவமானம்ல. யோ ஏஎஸ்பி, அந்த சிட்டிசனை கண்டுபிடிச்சு என்கவுண்டர்ல போட்டு தள்ளி அவன் போனத்தை என் காலடியில கொண்டு வந்து போடணுவே. ராசா, டாட் வந்துட்டியா? உனக்கு ஒன்னும் ஆகல இல்லையா? எனக்கு எதுவும் ஆகல டாட். டாட் அந்த சிட்டிசன் வேற யாரும் இல்ல டாட். அந்த எஸ்ஐ பரத்தா சிட்டிசன் டாட். நீ சொல்ற மாதிரி அந்த எஸ்ஐ பரத் தான் சிட்டிசனா இருந்தான்னா இது அவன் எனக்கு வச்ச டபுள் ஆப்ல. அத நினைச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்கல. ஏஎஸ்பி சார், அவனை உடனே சஸ்பெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் அவன் தலைய வச்சு பசங்க ஃபுட்பால் ஆடுவாங்க. சார், இந்த நேரத்துல நாம அவனை சஸ்பெண்ட் பண்ணா நாம தான் தப்பு பண்ணோங்கிறது வெளியே தெரிஞ்சு. முக்கிய செய்தி: பேங்க் திவாலான 24 மணி நேரத்தில் டெபாசிட் செய்த பணத்தை எல்லோருக்கும் திரும்பி வாங்கி கொடுத்த அந்நியன் சிட்டிசன் பற்றி மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த விஷயத்தை அறிந்த முதலமைச்சர் அந்த சிட்டிசன் யார் என்று தெரிந்து கொண்டால் அவருக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். சார், அந்த எஸ்ஐ பரத் பேங்க் மேனேஜர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வச்சு உங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்றதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்கார் சார். அவன் நமக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கான். நாம இப்படியே பேசாம இருந்தா அவன் இன்னும் முழகா தான் இருப்பான். அவன் நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். முடிவு பண்ணிட்டேன்ல. முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அவனை சமாதி பண்ண போறேன். சார், பேங்க் மேனேஜர் ஜெயில இருக்கும்போது நீங்க அந்த எஸ்ஐயை கொலை பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல கேஸ் சிபிஐக்கு போயிடும். அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சிங்க வேற உங்க மேல ஒரு கண்ணா இருக்காங்க. அது உங்க மந்திரி பதவிக்கு ஆபத்தா முடியலாம் சார். அதனால பரத்தை இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். அந்த எஸ்ஐய ஏதாவது டெரர் ஆக்ட் ஏரியாவுக்கு மாத்துங்க. அவனை அவங்களே பாத்துக்கிட்டோம். போரூர் ஐயப்பா சார், டிஜிபிக்கு போன போட. குட் மார்னிங் சார். கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த எஸ்ஐ பரத்தை
இப்பவே மதுரை மாவட்டம் துர்காபுரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் டிஜிபி. அங்க எதுக்குன்னா அங்க யார் இருக்கா? முத்து பாண்டி. எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வந்து என்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம என் வீட்டு முன்னாடியே கையில கத்தியோட நின்று எனக்கே சவால் விட்டுருக்கேன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னடா அப்படி பாக்குறீங்க? இவன் தலை துண்டாகல, இவன் ரத்தம் மண்ல சிந்தல, இவன் முண்ட கீழே விழல. மொத்தத்துல இங்க எதுவுமே நடக்கல. ஹலோ, சொன்னது புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். அப்பா மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. சொல்லுண்ண. இலே தம்பி, உன் ஏரியாவுக்கு எஸ்ஐ பரத்னு ஒருத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பியிருக்கமல, அந்த பேவுள்ள என்கிட்டே விளையாட்டு காட்டிட்டான். அவன் தோலை உரிச்சு அவன் திமிரு அடக்கல. திமிரு அடக்கிறது என்ன? நீ சொன்னா அவனை மேலேயே அடிச்சிருந்த. அது என்னால முடியாம இல்லல, அந்த பயவுள்ள திமிரு பிடிச்ச சென்னை போலீஸ். நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அந்த சிரிக்கு உள்ள துடியா துடிச்சு அவதிப்படணும்ல. உன்னை எதிர்த்து நின்னவனை உன் காலில் விழ வைக்கிறேன். புலிய அடக்கணும்னா சிங்கத்துக்கிட்ட தான் அனுப்பணும். அதான் உன்கிட்ட அனுப்பியிருக்கேன். கூல் டாட், கூல். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன விஷயம் கேள்விப்பட்டேன். எந்த ஊருக்கு சார்? துர்காபுரத்துக்கு. ஏன் சார் சடனா? ஸ்ட்ரிக்டா இருந்தா சடனா தான் நடக்கும். இதுக்கெல்லாம் மினிஸ்டர் தான் காரணமா? அவன் புள்ளைய கிட்னாப் பண்ணி முழுங்கின பணத்தெல்லாம் திருப்பி கக்க வச்சேன்ல, அப்புறம் அந்த மினிஸ்டர் சும்மா இருப்பானா என்ன? சார் துர்காபுரத்துக்கு எப்ப சார் போறீங்க? எனி டைம். நான் அங்க போனதுக்கு அப்புறம் ஒருவேளை உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்பட்டா நீங்க அங்க வர வேண்டியது இருக்கும். சார், பொறுக்கிங்க மாதிரி பிக் பாக்கெட் அடிச்சு தெரிஞ்சிட்டு இருந்த எங்களையும் நல்ல மனுஷங்களா மாத்தி சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுத்தீங்க சார். இங்கே மட்டும் இல்லை சார், நீங்கள் எங்கே போய் எங்களை கூப்பிட்டாலும் அங்கே வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம் சார். சார், இந்த மாதிரி அரசியல்வாதிங்க திமிரு போகணும்னா உங்களை மாதிரி சின்சியர் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக தேவை சார். அவன் சொல்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு சின்சியரான ஆஃபீஸர் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் இருந்தால் போதும் சார். நாட்டில் ரவுடிசமே இருக்காது சார். ஓகே ஓகே, லெட்ஸ் டு आवर டியூட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹாட் காஃபி. தேங்க்யூ. ஆமா, எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர்? துர்காபுரத்துக்கு. துர்காபுரமா? ஏன், உனக்கு தெரியுமா? தெரியும். அந்த ஊர்ல கொலை கொள்ளை வெட்டு குத்து இது மட்டும்தான் நடக்கும்னு யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். டியூட்டினா எங்க இருந்தாலும் போய் தான் ஆகணும். பரத், என்னை பார்க்கறதுக்கு அடிக்கடி சென்னைக்கு வாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களை பார்க்கறதுக்கு அங்க வரேன். உனக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? நானே அப்பப்போ வந்துட்டு போறேன். தேங்க்ஸ். ஏன்? என் பேச்சை கேட்டதுக்கு. தேங்க்யூ. என்ன சார் இது? கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல, எஃப்ஐஆர் இல்ல, செல்ல யாருமே இல்ல, இங்க கேஸே வராதா? இந்த ஸ்டேஷனுக்கு கேஸே வராது சார். நமக்கு வேலை இருக்காது. என்ன? முத்துப்பாண்டி கோட்டை. நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. 18 பட்டிக்கும் ஒரே தலைவர் அந்த முத்துப்பாண்டி தான் சார். இங்க வாழ்ற எல்லா மக்களுக்கும் அவரு சொல்றதுதான் வேத வாக்கு. அவரு கிழிச்ச கோட்டை யாரும் தாண்ட மாட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவரு வீட்டுல வச்சுதான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். அப்படின்னா நாம சும்மா இருந்து சோறு திங்கலாம் சொல்லுங்க. கரெக்ட் சார். நீங்க முத்துப்பாண்டி வீட்டுக்கு போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு சந்தோஷமா திரும்பி வந்துருங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. லைஃப் லாங் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பட் ஒன் திங் மிஸ்டர் விவேக், நான் உங்க மாதிரியும் நீங்க என்ன மாதிரியும் இருக்க சாத்தியம் இல்ல. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். ஒரு வெல்விஷரா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொன்னேன் சார். நான் வரேன் சார். கேரி ஆன். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார். அவர்கிட்ட போகாத, போ போ போ, தூர போடா. ஏய் ப்ளீஸ். நீ வா. குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங். I am Satya from Durgapuram. You know the meaning of police? இவங்களுக்கு தெரியாது சார். I will tell you. Pina, pion to Muthupandi. Ona, obedient to Muthupandi. Elena, loyalty to Muthupandi. Ayana, innocent to Muthupandi. Sina, saprasi to Muthupandi. Ina, இளிச்சவாய் வெண்ணெய் டு முத்துப்பாண்டி. குட் மார்னிங் சார். See you சார். Bye சார். Attention. About that. Left track, left track, left track, left track, left track, left track, left track. சாரி சார், அவன் ஒரு லூசு பையன் சார். அப்படின்னா அவன் நம்மள பார்க்க வர மாட்டானா? அவரோட கேரக்டரை பார்த்தா இங்க வரமாட்டாருன்னு தோணுது. ச்சே, அவன் வராம போனா நம்ம ஊர்ல நம்ம அதிகாரத்துக்கு அடி விழுந்த மாதிரி தானே. அப்பா நீ ஊன்னு சொல்லு. அந்த எஸ்ஐயோட தலைமுடிய அப்படியே புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து உன் கால்ல போடுறேன். நீ அவன் முடிய புடிச்சு தரன்னு இழுத்துக்கிட்டு வந்தா என் கௌரவத்துக்கு அவமானம். அவன் தானா என்ன வந்து பார்க்கணும். ஒருவேளை அவன் வரலன்னா வர வைக்கிறேன். ராமசிவம், காஃபி கொடு. இல்ல சார், ஏன்? இந்த ஊர்ல உங்க பேரை சொன்னா யாரும் காப்பி கூட தர மாட்டேன்றாங்க. எங்க வீட்டுல இருந்து கொண்டு வரலான்னு பார்த்தா என் பொண்டாட்டியும் அதே சொல்றா சார். அர்த்தம் இல்லாம பேசாதீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க இங்க வந்து டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு முன்ன முத்துப்பாண்டியை சந்திக்காம இருக்கீங்க இல்ல, அதுக்காக இந்த ஊர்ல உங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. நாம இந்த ஊர்ல அவரை பகைச்சுக்கிட்டு டியூட்டி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் சார். ஒரு வாட்டி நீங்க முத்துப்பாண்டியை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் சார். காப்பி கூட கிடைக்கும் சார். காஃபி கீஃபி எதுவும் தேவையில்லை, அதை அங்க வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க சார். ப்ளீஸ். ஏய் முத்துப்பாண்டி, அவன் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டானா? பண்ணிட்டானே. ஆனா நம்ம வழக்கப்படி நம்ம இடத்துக்கு வந்து மரியாதை பண்ணல. அவனுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தில. அவன் திமிரு என்னன்னு நானும் பாத்துறேன். என் பவர் முன்னாடி அந்த பரத் பவர் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி. அது சரி, அவன் வந்து உன்னை பார்க்கலன்னு சொன்னேல, அதுக்கு நீ அவனை என்ன பண்ண போற சொல்லு. அவனோட பசிக்கு சாப்பாடு மட்டும் இல்ல, தாகத்துக்கு தண்ணி கூட கிடைக்காம பண்ணிட்டேன். நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாதுல. அவன் கதறிட்டு வந்து என் காலடியில விழணும். நீ கொஞ்சமா டென்ஷன் ஆகாதுங்க. அவன் உன் கால்ல விழுந்து அவன் கண்ணீரால உனக்கு பாத பூஜை பண்ண வைக்கிறேன். டோன்ட் வரி, உனக்கு ஒரு நல்ல ஷோ காமிக்க போறேன். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமையல் பண்றேன். உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? தெரிஞ்சு தர யாருமே இல்லல்ல, அதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லா சமைச்சு போடுவேன்ல. பரத், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சமையல் பண்றதுக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வேற எதுக்காக? தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். அன்னைக்கு பக்கத்துல இருந்தே முத்தம் கொடுத்து என் வாயை அடிச்சிட்டீங்க. இப்ப தூரமா இருந்து போன்ல என் மனசை கெடுக்குறீங்களா? சார், I will contact you later. சார், குட் மார்னிங் சார். என்ன மோகன்? ரங்க அடிச்சிட்டான்னு எவனோ ஒருத்தன் ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம ஸ்டேஷனுக்கு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சார். நீ ஒண்ணு பண்ணு, சரி சார். கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு